بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعندهم قاصرات الطرف أتراب وقال تعالى إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا الله நடிகார்களே அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய இந்த அமர்வை அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி அல்லாஹுடைய அன்பை நாடி இம்மை மறுமையின் வெற்றியை நாடிய அமர்வாக ஆக்கி அருள்வானாக. தயவு கூர்ந்து குறிப்பாக பெண்கள் பகுதியிலும் ஆண்கள் பகுதியிலும் அமைதி காத்து நிகழ்ச்சி முடியும் வரை நல்ல விஷயங்களை கவனத்துடன் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுடைய மொபைல் ஃபோன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு முன்பு ஒரு அமர்விலே ஒரு இடத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்ற அல் ஹூருல் ஈன், வெண்மையான கண்ணழகிகளான பெண்களை பற்றி பேசினோம். அந்த பேச்சினுடைய தொடரில்தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொர்க்கத்துடைய இன்பங்களை குறித்து, குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே படைத்திருக்கக்கூடிய அந்த ஹூர் என்ற பெண்களை பற்றி நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூர் பெண்களை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடும்போது பல தன்மைகளை சொல்லுகின்றான், பல வர்ணிப்புகளை வர்ணிக்கின்றான். பல விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி உயர்வாக பேசுகிறான். அப்படி பேசும்போது ஹூர் பெண்களுடைய இரண்டாவது முக்கிய அம்சமாக, அவர்களுடைய முக்கிய பண்பாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களெல்லாம் சம வயதுடையவர்களாக இருப்பார்கள், அவர்களிலே ஏற்றத்தாழ்வு இருக்காது. அல்லாஹு தஆலா ஒரு ஆணுக்கு பல ஹூர் பெண்களை அங்கே தர இருக்கின்றான். அந்த ஹூர் பெண்கள் எல்லோரும் சம வயதுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஸாத் 52வது வசனத்திலே சொல்லுகின்றான், வஇந்தஹும் காஸிராத்து தர்ஃபி அத்ராப். சொர்க்கத்திற்கு சென்ற அந்த நல்ல மக்களுக்கு அருகிலே, அந்த சாலிஹான ஒழுக்கம் நிறைந்த அந்த நல்லடியார்களுக்கு அருகிலே அவர்களுடைய மனைவிகள் இருப்பார்கள், நெருக்கமாக இருப்பார்கள், பிரிந்து இருக்க மாட்டார்கள். காஸிராத்து தர்ஃப் வஇந்தஹும். இன்றைய உலகத்தில் வாழ்வது போன்று கல்யாணம் முடித்துவிட்டு பல மாதங்களுக்கோ அல்ல பல ஆண்டுகளுக்கோ வெளியூருக்கு சென்று விடுகிறார்கள் அல்லவா? கணவன் மனைவியை பிரிந்து விடுகிறான், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால் மனைவி கணவனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள் அல்லவா? அப்படி அல்ல சொர்க்க வாழ்க்கை. வஇந்தஹும், எப்போதும் உடன் இருப்பார்கள். அங்கே பிரிவு என்பது கிடையாது. காரணம், அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணித்தது போன்று, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் முழுமையாக அங்கே நிறைவேற்றப்படும். உங்களுக்கு என்ன தேவை என்று மனது ஆசைப்படுகிறதோ அவை அனைத்தும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் எதை வாயால் கேட்கிறீர்களோ அல்லாஹ்விடத்திலே அதுவும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அந்த சொர்க்கத்து வாழ்க்கையிலே கஷ்டப்பட வேண்டும், சிரமப்பட வேண்டும், உணவுக்கு, உடைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு அல்லது வீட்டுக்கு அங்கே சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை, அவசியத்தை, நிர்பந்தத்தை, சிரமத்தை, நெருக்கடியை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை.
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தாராளமான வாழ்க்கையிலே மனிதனுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அங்கே பசி இருக்காது, அங்கே தாகம் இருக்காது, அங்கே களைப்பு இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு இன்பமான வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மனைவியை பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது. வஐந்தஹும், இருவரும் ஹூர் பெண்களும் அந்த ஹூர் பெண்களுடைய கணவனும் எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அங்கே பிரிவு என்பது கிடையாது. சொல்கின்றான் அந்த பெண்களுடைய தன்மை என்ன? காசிராத்து தல்ஃபி அத்ராப். குர்ஆனுடைய வசனங்களிலே பல தன்மைகள் வரும். ஆனால் ஒவ்வொன்றை பற்றி நாம் தனியாக விளக்க இருக்கும் காரணத்தால் எந்த தன்மையை நாம் முதலிலே குறிப்பிடுகிறோமோ அது குறித்த விளக்கங்களை மட்டும் உங்களுக்கு கூறி வருவோம். அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த ஹூர் பெண்கள் எப்படி என்றால் காசிராத்து தர்ஃபி, தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். தங்களுடைய முழு பார்வைகளையும் கணவன் மீதே நிலை கொள்ள வைத்திருப்பார்கள். கணவனை தவிர தங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய அந்த சொர்க்க சாலிஹீன்களை தவிர வேறு எவரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அத்ராப், அவர்கள் சம வயதுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் வாக்கியா 35 to 37 வரை உள்ள வசனங்களிலே சொல்லுகின்றான், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ. அந்த சொர்க்க ஹூர் பெண்களை நாம் புதிதாக படைத்தோம், அவர்களை முழுமையாக நாம் படைத்தோம். அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை கன்னி பெண்களாக நாம் ஆக்கினோம். உருபன், கணவனை அதிகம் நேசிப்பார்கள், கணவனை கடுமையாக நேசிப்பார்கள், அளவின்றி கணவனை நேசிப்பார்கள், கணவனின் மீது முழுமையான அன்பு வைத்திருப்பார்கள். உருபன் அத்ராபா, சம வயதுடையவர்களாக இருப்பார்கள். சூரா அன்-நபா 31 to 33 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அஅனாபா வ கவாஇப அத்ராபா. அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு, அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தவர்களுக்கு, முத்தகீன், ஷிர்க்கை விட்டு விலகியவர்கள், பெரும் பாவங்களை விட்டு விலகியவர்கள், அல்லாஹுடைய அச்சத்திலே, அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்திலே கொண்டு வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு இருக்கிறது. மஃபாஸா, மிக தெளிவான சான்றை அல்லாஹ் சொல்லுகின்றான். நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? அதுக்கு உங்களிடத்திலே காசு இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், பதவி இருக்க வேண்டும், பங்களா இருக்க வேண்டும், தேவையில்லை. உங்களிடத்திலே தக்வா, நீங்கள் பதவியில் இருந்தாலும் தக்வா, ஏழையாக இருந்தாலும் தக்வா, படித்தவராக இருந்தாலும் தக்வா, படிக்காத பாமரராக இருந்தாலும் தக்வா, எந்த நிலையிலும் இதை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கலாம். அல்லாஹுடைய பயம், அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதை செய்வது, அல்லாஹ்விற்கு எது பிடிக்கவில்லையோ அதை விட்டு விலகிக் கொள்வது, இதுதான் தக்வா. நான் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்விற்கு பிடிக்குமா, பிடித்தால் செய்வது, என்னுடைய செயல் அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்று இருந்தால் அதை விட்டு விலகிக் கொள்வது, இதுதான் தக்வா. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கேட்கிறார்கள். உபை, தக்வா என்றால் என்ன அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே. உபை சொல்லுகின்றார்கள், உமர் அவர்களே, முற்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்ததுண்டா? முற்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்ததுண்டா? சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம் உபை, நான் நடந்திருக்கிறேன். கேட்டார்கள், உபை எப்படி நடந்திருக்கிறீர்கள்? என்னுடைய ஆடைகளை எல்லாம் நான் இறுக்கிக் கொண்டு, என்னுடைய உடம்புடன் என்னுடைய ஆடைகளை எல்லாம் இறுக்கிக் கொண்டு பாதங்களை பார்த்து பார்த்து எடுத்து வைப்பேன். எங்கே என்னுடைய பாதம் முள்ளிலே பட்டு விடுமோ, முள்ளை நான் மிதித்து விடுவேனோ என்று பயந்து பயந்து என்னுடைய பாதத்தை நான் எடுத்து வைப்பேன். சொன்னார்கள் உபை ரலியல்லாஹு அன்ஹு, இப்படித்தான் தக்வா என்பதும். நீங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் இது அல்லாஹுடைய கட்டளைக்கு, அவனுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டதா, இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறதா என்று பார்த்து பயந்து நீங்கள் வாழ்க்கையை பேணுகிறீர்களே, வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்வீர்களே, இதற்கு பெயர் தான் தக்வா என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா.
என்ன வெற்றி? என்ன அங்கே? ஹதாயிக், பல தோட்டங்கள் உங்களுக்கு அங்கே உண்டு. வெற்றி என்ன? நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு பல தோட்டங்கள், ஹதீகா, பல தோட்டங்கள் உங்களுக்கு அங்கே உண்டு. சஹீஹுல் புகாரியிலே ஒரு அறிவிப்பு வருகிறது, கடைசியாக நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றப்படும் மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்தை விட, நீ வாழ்ந்து வந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய தோட்டங்களை, சொர்க்கங்களை நான் உனக்கு தருகிறேன் என்பதாக. அமல் செய்தவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தின் அளவை யார்தான் கற்பனை செய்து பார்க்க முடியும்? அங்கே தோட்டங்களில் என்ன கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட பழத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், திராட்சை பழங்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இங்க மாதிரி கிடையாது, பார்த்து வாங்க வேண்டும், இல்லை என்றால் புளிப்பை கொடுத்து ஏமாற்றி விடுவார்கள். அதிலே விதைகள் இருக்கும், சாப்பிடும் போது சிரமம் இருக்கும். இல்லை, அந்த பழங்கள் அப்படி அல்ல. அடுத்து நம்முடைய அந்த பாடத்தின் தொடர், அங்கே அவர்களுக்கு மனைவிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவிகளை வழங்குவான். அவர்கள் எப்படி? சம வயதுடையவர்களாக, முழுமையான இளமை பருவத்திலே இருப்பார்கள். நெஞ்சு நிமிர்ந்தவர்களாக, மார்பு நிமிர்ந்தவர்களாக, முழுமையான இளமை பருவத்திலே இருப்பார்கள். வயதானவர்களாகவோ தளர்ந்தவர்களாகவோ அவர்கள் இருக்க மாட்டார்கள். கவாஇப அத்ராபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹூர் பெண்களுடைய வயது சமமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஆண்கள், அதுபோன்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள், அதுபோன்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூர் பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வயது என்ன தெரியுமா? وقد روى الإمام أحمد رحمه الله عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال يدخل أهل الجنة الجنة مردا جردا بيضا جعادا مكحلين أبناء 33 على خلق آدم 60 ذراعا في عرض 7 أذرع. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அவர்களது உடலிலே தேவையற்ற முடிகள் இருக்காது, அசுத்தமான தேவையற்ற முடிகள் இருக்காது. முகத்திலே அவர்களுக்கு தாடி இருக்காது. 14-15 வயது அந்த வாலிபருடைய முகம் எப்படி இருக்குமோ அதுபோன்று அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஜுர்தன் முர்தன் பீதன், வெண்மை நிறத்திலே இருப்பார்கள். இந்த உலகத்திலே கருப்பாக இருந்தாலும் சரி அல்லது எப்படி இருந்தாலும் சரி, சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் அவர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் வெண்மையான அழகிய நிறத்தை கொடுப்பான். ஜிஆதன், சுருட்டை முடி உள்ளவர்களாக, அடர்த்தியான கரு முடி உள்ளவர்களாக இருப்பார்கள். முகஹலீன், அவர்கள் சுர்மா இடப்பட்டவர்களாக, கண்ணிலே சுர்மா மை இடப்பட்டவர்களாக இருப்பார்கள். 33 வயதுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்து பெண்களுடைய அந்த வயது 33 தான். சொர்க்கவாசிகளுக்கும் வயது 33, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மனைவிகளுடைய வயது 33, சம வயதுடையவர்கள். அப்போதுதான் எந்த விதமான தங்கு தடையின்றி, எந்த விதமான அந்த கூச்சமின்றி அவர்கள் விளையாடுவார்கள், அவர்கள் பேசி மகிழ்வார்கள், நண்பர்களாக இருப்பார்கள், ஒருவரின் மீது பாசத்தை அள்ளி பொழிவார்கள். அப்படின்னா அலா ஹல்கி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் போது எந்த ஒரு உருவத்தில் படைத்தானோ அந்த உருவத்திலே அவர்கள் இருப்பார்கள். என்ன உருவம் அது? 60 திராஅன், உயரத்திலே 60 முழம். ஃபி அர்தி 7 அத்ருஇன், உடல் பருமனிலே அவர்கள் 7 முழம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி ஆரம்பத்திலே படைத்தானோ அந்த உருவத்திலே அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அனுப்புவான். இதே ஹதீஸை தான் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஆத் இப்னு ஜபல் மூலமாக அறிவிக்கின்றார்கள். யதுகுலு அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னah ஜுர்தன் முர்தன் முகஹலீன் அப்னாஅ 30 أو أبناء 30 أو قال 33 سنة, 33 வயதுடையவர்களாக. சரி, இந்த இடத்திலே ஒரு விளக்கம் ஒன்று.
என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு 33 வயதை தேர்ந்தெடுத்தான்? மிக இளமை பருவமாகிய 16, 17, 20 அதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை. 40ற்கு மேலுள்ள அந்த வயதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு மாற்றமாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 33 வயதிலே வைத்திருக்கிறானே, அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பருவம்தான், அந்த 30-33 வயதுடைய அந்த பருவம்தான் ஒருவருடைய அழகு முழுமை பெறுகிறது, ஒருவருடைய அறிவு முழுமை பெறுகிறது, ஒருவருடைய உடல் வலிமை முழுமையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் பல ஹூர்களை அல்லாஹ் வழங்க இருக்கிறான். அப்படி பல ஹூர்களை அல்லாஹ் வழங்கும் பொழுது அவர்களுக்கு இடையில் வயதிலே ஏற்றத்தாழ்வு இருந்தால், அவர்களுக்கு மத்தியிலே வயதிலே ஏற்றத்தாழ்வு இருந்தால் அது அங்கே அவர்களுக்கு மத்தியில் கவலையை அல்லது பிரச்சனையை அல்லது பொறாமையை அல்லது ரோஷத்தை தூண்டிவிடும். பொதுவாக வயதிலே ஏற்றத்தாழ்வான பெண்களை திருமணம் முடிக்கும் போது ஒருவர் அந்த மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சனைகள் வருவதை பார்க்கலாம், அதாவது ரோஷம் வருவதை பார்க்கலாம். ஒரு மனைவி மூத்த வயதுடையவர்கள் 40 வயது 45 வயது, இந்த நேரத்திலே ஒரு ஆண் ஒரு சின்ன வயதுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். 15 வயது 20 வயது 25 வயதுடைய ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் முடித்த அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் தன்னை விட ஒரு இளம் வயதுடைய பெண்ணை கல்யாணம் செய்து விட்டாரே, என்ன கணவனுடைய அன்பு அந்த பெண்ணின் பக்கமே முழுமையாக திரும்பி விடுமோ, தன்னுடைய கணவனை அந்த பெண் முழுமையாக தன் பக்கம் ஈர்த்து விடுவாளோ என்று இயற்கையாக ஒரு ரோஷம் ஏற்படலாம். இந்த விதமான மனக்கசப்புகள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கக்கூடாது, இந்த விதமான மனக்கசப்புகள் எல்லாம் சொர்க்கத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்குள்ள கன்னிகளை சம வயதுடையவர்களாக மாற்றிவிட்டான். சம வயதுடையவர்களாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். சம வயதுடைய பெண்கள், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள் என்ன? மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தங்களுக்கு மத்தியிலே நட்பு வைத்துக் கொள்வார்கள், ஒருவருக்கு விட்டு கொடுத்து விடுவார்கள், ஒருவரின் மீது அன்பு பாராட்டுவார்கள். ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே மூமினுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹூர் பெண்களுடைய வயதையும் அல்லாஹ் சம வயதாக ஆக்கிவிடுகின்றான். அவர்களுக்கு மத்தியிலே அங்கே சண்டை சச்சரவுகள் இருக்காது. உலகத்திலே ஒருவர் பலதார மனம் செய்யும் பொழுது அங்கே சில பிரச்சனைகளையோ அல்லது மனைவிகளுக்கு மத்தியிலே சில மனக்கசப்புகளையோ அல்லது சில ஏற்ற தாழ்வுகளிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில மன வேறுபாடுகளையோ பார்க்கலாம். ஆனால் சொர்க்கத்திலே செல்லும் பொழுது இந்த உலகத்துடைய மனைவிகளாக இருக்கட்டும் அல்லது சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹூர் பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறாமையோ அல்லது இந்த குரோதமோ அல்லது போட்டி எந்த விதத்திலும் அங்கே இருக்காது. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா அங்கே ஹூர் பெண்களை சம வயதுடையவர்களாக ஆக்கியிருக்கிறான். அடுத்து மூன்றாவது ஒரு தன்மை அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா அர்-ரஹ்மான் ஹூர் பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த சூரா அர்-ரஹ்மானிலே மிக உயர்வாக புகழ்ந்து பேசி வருகிறான். பல வசனங்களை சூரத்துர் ரஹ்மானிலே ஹூர் பெண்களை பற்றி, தான் படைத்த அந்த அழகிய கன்னிகளை பற்றி பேசுவதற்கே அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறான். அதிலே ஒரு வசனம் தான் ஃபீஹின்ன கைராத்துன் ஹிசான். அந்த சொர்க்கத்திலே, அந்த சொர்க்கங்களிலே கைராத் சிறந்த பெண்கள் இருப்பார்கள், ஹிசான் அழகிய பெண்கள் இருப்பார்கள். மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், கைராத் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, குணத்தை குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அங்க சொர்க்கத்திலே நுழைந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது சொர்க்கத்திலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஹூர் பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் குணத்திலே சிறந்தவர்களாக, கைராத் குணத்திலே உயர்ந்தவர்களாக சிறந்த பண்புடையவர்களாக இருப்பார்கள். ஹிசான் ஹிசானுல் உஜூ அழகிய முகமுடையவர்களாக இருப்பார்கள். கைராத் சிறந்த குணம். அவர்கள் பெண்களுக்கு சில சமயங்களிலே அவர்களுடைய அந்த வளர்ப்போ அல்லது அவர்களுக்கு சரியான ஒழுக்கம் கற்பிக்கப்படவில்லை என்றால் இயற்கையாக ஒரு சில கெட்ட தன்மைகள் அவர்களிடத்திலே இருக்கலாம். பொதுவாக சொல்லுவார்கள், குடும்பம் நன்றாக இருந்தது, வீட்டிலே திருமணம் நடந்தது, குடும்பம் பிரிந்தது என்று, கல்யாணம் நடந்தது, குடும்பம் பிரிந்து விட்டது என்பதாக பொதுவாக மக்கள் சொல்வது வழக்கம்.
ஒரு பெண் வீட்டுக்குள் வந்தால் ஒன்று பிரிந்திருந்த குடும்பங்கள் சேரவும் செய்யும், அல்லது சேர்ந்திருந்த குடும்பங்கள் பிரியவும் செய்யும். பொதுவாக குடும்பங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் ஏற்படுவது, பொதுவாக குடும்பங்களுக்கு இடையிலே, உறவினர்களுக்கு இடையிலே, சுற்றத்தார்களுக்கு மத்தியிலே மனக்கசப்புகளோ சண்டை சச்சரவுகளோ வருவதற்கு காரணம் பெரும்பாலும் பெண்களாக இருக்கலாம். அவர்களின் மூலமாக மனக்கசப்புகளோ அல்லது சண்டை சச்சரவுகளோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அதன் மூலமாக குடும்பத்தை பிரிக்கும் தன்மைகளோ அங்கே ஏற்படலாம். ஆனால் எந்த பெண்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றார்களோ அவர்களுடைய குணம் அப்படிப்பட்டதல்ல. ஹைராத், அவர்கள் குணத்தால் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஹிசான், அழகிலே மிக முழுமையாக அழகு பெற்றவர்களாக, அவர்களுடைய முகமும் அழகு பெற்றது, அவர்களுடைய உள்ளமும் அழகு பெற்றது. சில பெண்கள் இருப்பார்கள் முகத்தால் அழகுள்ளவர்களாக, அவர்களது உடலால் அழகுள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் குணத்தால் தீயவர்களாக, கெட்டவர்களாக, தீய பண்புடையவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவோ அல்லது ஒரு சஹாபி கூறியதாகவோ படித்தது ஒன்று நினைவுக்கு வருகிறது. சோதனையிலே பெரிய சோதனை என்னவென்றால், ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்று சொன்னால், அவன் ஒரு அழகிய பெண்ணை திருமணம் முடித்து விடுகின்றான், ஆனால் அவளுடைய குணமும் அழகற்றதாக இருக்கிறது. குணம் நல்ல குணம் அல்ல, ஆனால் அழகிய பெண்ணை திருமணம் முடித்து விடுகிறான். இப்போது இந்த பெண்ணை விவாகரத்து செய்ய விட்டுவிடவும் அவனால் முடியவில்லை. காரணம், அவளுடைய அழகுக்கு இவன் அடிமையாகி விட்டதால். வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை, காரணம் அவளுடைய குணத்தால். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள் சிலர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது, பெண்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலே 3 வகையில் ஒரு வகையினராக இருப்பார்கள். ஒன்று என்ன? அவர்கள் கணவனுக்கு குழந்தை பெற்று தரக்கூடிய, சந்ததியை தரக்கூடிய ஒரு கருவியை போன்று இருப்பார்கள். அவ்வளவுதான். குழந்தை பெற்று தருவார்கள், வாரிசுகளை கொடுப்பார்கள். இதை தவிர அவர்களுக்கு வாழ்க்கையிலே கணவனுடைய அன்போடு, கணவனுடைய அந்த குடும்பத்தோடு ஒரு ஈடுபாடு எல்லாம் இருக்காது. இன்னொரு வகையான பெண்கள் யார்? அவர்கள் கணவனுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தாக, அருட்கொடையாக இருப்பார்கள். கணவனுடைய மனதை அன்பால் நிரப்புவார்கள், கணவனுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். அவன் கவலையிட்டு இருக்கும் பொழுது கணவனுடைய பிரச்சனைகளிலே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவனுக்கு உதவியாக இருப்பார்கள். இரண்டாவது வகையான பெண்கள். மூன்றாவது வகையான ஒரு பெண்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய விலங்கு. இந்த உலகத்திலே யாரை அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த பெண்களை சாட்டி விடுகின்றான். விலங்கு, கழுத்திலே மாட்டப்பட்ட, கையிலே மாட்டப்பட்ட விலங்கை போன்று கழட்டவும் முடியாது, விலகி வரவும் முடியாது. இப்படி வகையான ஒரு பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் சொர்க்கத்துடைய பெண்கள் அப்படி அல்ல. ஹைராத்துன் ஹிசான், குணத்தால் சிறந்தவர்களாக, பண்பால் சிறந்தவர்களாக, உடலால், முகத்தால், தோற்றத்தால் அழகுடையவர்களாக இருப்பார்கள். எந்த விதத்திலும் அழகுக்கு, உயர்வுக்கு, சிறப்புக்கு மாற்றமானதை அந்த ஹூர் பெண்களிடத்திலே பார்க்க முடியாது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹூர் பெண்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹூர் பெண்களை பற்றி சொல்கின்றான். நாம் முன்பு ஓதிய அந்த சூரா நபாவுடைய வசனங்கள், இன்ன லில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அஅனாபா வ கவாஇப அத்ராபா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நவாஹித் வல் கவாஇப் ஜம்உ காஇப் வஹுன்ன அல்லாதி ظهر ثديهن فتكعب فصارت نهودهن كالرمان وليست بمتدليات لأنهن في أوج الشباب والقوة والنضارة. அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த தன்மை யார் சொல்லுகின்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான். படைத்த ரப்பு, நன்மையின் பக்கம் ஆர்வமூட்டக்கூடிய அந்த இறைவன், சொர்க்கத்தின் பக்கம் நம்மை அழைக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்காக ஹூர் பெண்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் அந்த ஹூர் பெண்களுடைய அழகை பற்றி அவன் வர்ணிக்கின்றான். என்ன சொல்லுகின்றான்? கவாஇப அத்ராபா, முழுமையான இளம் வயதுடையவர்களாக, தளர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள்.
மார்பு நெஞ்சு நிமிர்ந்தவர்களாக இருப்பார்கள். முழுமையாக அவர்களை பார்க்கும் பொழுது அந்த சொர்க்கவாசிக்கு முழுமையான முறையிலே ஈடுபாடு, ஆர்வம், ஆசை, பாசம், அன்பு ஏற்படும். அவர்களுடைய அந்த இளமை தோற்றம் எப்போதும் அப்படியே இருக்கும். இளமை தோற்றம் எப்போதும் அப்படியே இருக்கும். எத்துணை லட்சம் ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் முடிந்து விட்டாலும் சரி, அவர்களுடைய இளமையில் குறைவு ஏற்படாது. அவர்களுடைய உடல் அமைப்பு, உடல் கட்டு தளர்ந்து விடாது. எப்படி முதல் முறையில் அவர்கள் பார்த்தார்களோ அது போன்றுதான் அவர்கள் முழு இளம் வயதுடையவர்களாகவே எப்போதும் இருப்பார்கள். அங்கே என்ன வேலை இருக்கிறதா, களைப்பு இருக்கிறதா, ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா? இல்லை. ஆகவே அவர்களுக்கு உடல் தளர்ந்து விடுவதற்கோ, அங்கே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்களுடைய உடல் கட்டு, அந்த உடல் வாகு குறைந்து விடுவதற்கோ அங்கே வாய்ப்புகள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் சொர்க்கத்து பெண்களுடைய, அந்த ஹூர் பெண்களுடைய தன்மையை பற்றி. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. அந்த சொர்க்கத்து ஹூர் பெண்களை நாம் புதிதாக படைத்தோம், அவர்களை கன்னி பெண்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். இதற்கு இரண்டு விதமான கருத்துக்களை மார்க்க அறிஞர்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஒன்று என்ன, இந்த உலகத்திலே அமல் செய்துவிட்டு நல்ல காரியங்களை செய்துவிட்டு சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் அல்லவா பெண்கள், நம்முடைய மனைவிமார்கள். இவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றபோது, சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது இவர்கள் எந்த வயதிலே மரணித்திருந்தார்களோ அந்த வயதிலே இருப்பார்களா? 60 வயதில் மூத்தா போயிட்டாங்க, 70 வயதில் இறந்திருக்கிறார்கள், 80 வயதில் இறந்திருக்கிறார்கள். இந்த 80 வயதுடைய நிலையில்தான் இந்த பெண்ணை, அந்த பெண்ணுடைய கணவனுக்கு மனைவியாக சொர்க்கத்திலே அளிக்கப்படுமா என்றால் இல்லை. இன்பம் இருக்குமா அந்த நேரத்திலே? ஒரு சொர்க்கத்தினுடைய வாலிப ஆணுக்கு 33 வயது, 30 வயதுடைய ஆணுக்கு இந்த உலகத்திலே மனைவியாக இருந்த பெண், அவள் 70 வயதிலோ 80 வயதிலோ மரணித்திருக்கும் பொழுது அந்த வயதிலேயே அல்லாஹ் அந்த பெண்களை அவர்களுக்கு திருப்ப மாட்டான். மாறாக இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா, அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புதிதாக அங்கே உருவாக்கி விடுவான். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களையும் வாலிப பெண்களாக, கன்னிகளாக அல்லாஹ் அங்கே மாற்றி தங்களுடைய நல்லடியார்களுக்கு திருமணம் முடித்து வைப்பான். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் சொல்லுகின்றார்கள், அந்த சொர்க்கத்து பெண்களை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலிருந்து அமல் செய்துவிட்டு செல்லக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக இந்த தன்மை, இந்த சிறப்பு உண்டு, இந்த படைப்பு உண்டு, படைப்பிலே இந்த ஒரு தன்மை அவர்களுக்கு உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரன், அவர்களை நாம் கன்னி பெண்களாக ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அது குறிப்பாக அந்த ஹூர் பெண்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கன்னி பெண்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான் என்றால் அங்கே ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு பெண்ணுக்கு அந்த கன்னித்தன்மை, அந்த பக்காரத்துடைய திரை அகன்று விட்டால் அவ்வளவுதான். பெண் கன்னித்தன்மை இழந்து விட்டால் அடுத்து அவளுக்கு அந்த கன்னித்தன்மை என்பது இருக்காது. ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண் அந்த சொர்க்கத்து பெண்களுடன் எத்துணை முறை சேர்ந்தாலும், எத்துணை முறை அவர்களுடைய வாழ்க்கை நடத்தினாலும் சரி, ஒவ்வொரு முறையும் ஒரு பாக்கிராவான கன்னி பெண்ணிடத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த முழுமையான இன்பத்தை சொர்க்கவாசி அடைந்து கொள்வான். எப்போதும் அவர்கள் கன்னிகளாகவே இருப்பார்கள். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்கள் எப்போதும் கன்னிகளாக இருக்கும்படியே நாம் அவர்களை ஆக்கியிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன, நாம் எந்த ஹூர் பெண்களை இன்ஷா அல்லாஹ் அந்த மறுமையிலே சொர்க்கத்திலே அடைய இருக்கிறோமோ அந்த பெண்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய உடலும் பாதுகாக்கப்பட்டது, அவர்களுடைய கற்பும் பாதுகாக்கப்பட்டது. யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்திருக்கிறானோ அந்த ஆணை தவிர வேறு யாரும் அந்த ஹூரை பார்த்திருக்க முடியாது. இது இந்த உலகத்துடைய பெண்களுக்கு சொல்ல முடியாது. இன்று நம்ம சொல்லுகிறோம், ஹிஜாப் அணியுங்கள், ஒழுக்கத்தை பேணுங்கள், கற்பை பேணுங்கள், உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகை உங்களுடைய கணவனை தவிர வேறு யாரும் பார்த்து ரசிக்க கூடாது. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அழகு
உங்களுடைய ஆண்களுக்கு மட்டும்தான், உங்களுடைய கணவனுக்கு மட்டும்தான் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் கொடுத்தது. காஃபிர்களை போல, முஷ்ரிக்குகளை போல, மஜூசிகளை போல, யகூதிகளை போல, நஸ்ரானிகளை போல, அந்த மிருகங்களை போல யார் வேண்டுமானாலும் பார்த்து ரசிக்கலாம் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபாத்திமா ஒரு பெண் எதை விரும்புவாள்? ஒரு பெண் எதை விரும்புவாள்? சொல்லுகின்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என் தகப்பனாரே, ஒரு பெண்ணுடைய இந்த உலக விருப்பம் என்ன தெரியுமா? தூய பத்தினி பெண்ணுடைய விருப்பம் என்ன தெரியுமா? கற்புடைய பெண்ணுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்திருக்கும் பெண்ணுடைய விருப்பம் என்ன தெரியுமா? சொல்லுகின்றார்கள், அவளுடைய கண்ணும் கணவனை தவிர வேறு யார் மீதும் பட்டுவிடக்கூடாது, கணவனை தவிர வேறு யாருடைய கண்ணும் தன் மீது பட்டுவிடக்கூடாது. யாருங்க, யாரை சொல்லுகின்றார்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு சிறந்த பெண்ணுடைய இலக்கணம் என்ன? அவளுடைய கண்ணும் கணவனை தவிர வேறு ஆணின் மீது பட்டு இருக்கக்கூடாது, கணவனை தவிர வேறு ஆணுடைய கண்ணு தன் மீது பட்டு இருக்கக்கூடாது என்று விரும்புவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை அணைத்துக் கொண்டார்கள். ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ. அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறான் அல்லவா, இவர்களெல்லாம் உயர்ந்த சந்ததிகள், இவர்களில் சிலர் சிலரிலிருந்து என்று. ஆஹா, எனக்கு அல்லாஹ் கொடுத்த மகளுடைய அந்த ஒழுக்கத்தை மெச்சினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யாருடைய நிலைமையாக இருக்க வேண்டும்? நம்முடைய முஸ்லிம் பெண்களுடைய நிலைமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், படிப்பு என்ற பெயரிலே, பணி என்ற பெயரிலே, கலாச்சாரம் என்ற பெயரிலே நம்முடைய முஸ்லிம் சமூக பெண்கள் பலர் சீர்கெடுவதை பார்க்கிறோம், பலர் தவறான வழியிலே செல்வதை பார்க்கிறோம், ஹிஜாபை தூக்கி வீசுவதை பார்க்கிறோம், அலட்சியம் செய்வதை பார்க்கிறோம். சில சமயங்களிலே ஹிஜாபை அணிந்தாலும் கூட அணிந்திருப்பதே வீண் என்று இருக்கும் நிலைமையில் அவர்களுடைய அந்த ஹிஜாபுடைய அமைப்பு இருக்கிறது. தலை திறந்த நிலை, நெஞ்சு திறந்த நிலை, அல்லது இறுக்கமான ஹிஜாப், அல்லது அலங்காரமான ஹிஜாப், அல்லது மெல்லிய துணியிலே செய்யப்பட்ட ஹிஜாப், பர்தாக்கள், புர்காக்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்கு முன்பதாக இரண்டு கூட்டத்தார்கள் வருவார்கள். நான் அந்த இரண்டு கூட்டத்தார்களை எனது வாழ்க்கையிலே இப்போது பார்க்கவில்லை. மறுமையினுடைய அடையாளங்களாக சொன்னார்கள். அதிலே ஒரு கூட்டம் என்ன? சில ஆட்சியாளர்கள் வருவார்கள். அவர்களது கையிலே மாட்டின் வாள்களை போன்று சாட்டைகள் இருக்கும் மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள். ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் யார்? நிசாவுன் நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன். பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். காசியாத் ஆடை இருக்கும், ஆரியாத் ஆடையற்றவர்களை போன்றே இருப்பார்கள். மாயிலாத் தாங்களும் சாய்வார்கள், முமீலாத் தங்களின் பக்கம் சாய்ப்பார்கள். இந்த கேடுகட்ட தன்மையுடைய சமூகமாக நம்முடைய பெண்கள் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆண்களுக்கு இது விஷயத்திலே ரோஷம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர்களை அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கொடிய வேதனை இருக்கின்றது என்பதாக. அதில் ஒருவர் யார் தெரியுமா? வத்தையூஸ் அல்லது யுகிர்ரு ஃபீ அஹ்லிஹில் குபுஸ். வத்தையூஸ் அல்லது யுகிர்ரு ஃபீ அஹ்லிஹில் குபுஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் தமிழிலே சொல்வதாக இருந்தால் ஆண்மையற்ற பொன்னையன், வீணன் என்று சொல்கிறோம் அல்லவா. அதாவது தன்னுடைய குடும்பத்தார்கள் அசிங்கமான தீய ஒழுக்கமற்ற நடத்தையில் ஈடுபடுவதை பார்த்து கொண்டு அதை தடுக்காமல் அங்கீகரித்து கொண்டிருக்கும் ஆண்கள் யாருங்க? வத்தையூஸ் அல்லது யுகிர்ரு ஃபீ அஹ்லிஹில் குபுஸ். தன்னுடைய பெண் ஹிஜாப் இல்லாமல் செல்கிறாள். தன்னுடைய பெண், வயது வந்த பருவமடைந்த பெண், அந்நிய ஆணுடனே தொலைபேசியிலே பேசுகிறாள், இன்டர்நெட்டிலே சாட் செய்கிறாள், மெசேஜ் அனுப்புகிறாள், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வரும் பொழுது அரட்டை அடித்தவளாக பேசிக்கொண்டு வருகிறாள், அல்லது தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய குடும்பத்து சகோதர சகோதரிகள்
இப்படி நடப்பதை பார்த்து கொண்டு அதை கண்டிக்காமல் இருக்கிறார்கள் அல்லவா ஆண்கள். இவர்களை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தய்யூஸ். இவர்கள் யார்? இவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான், இவர்களுடன் அல்லாஹ் பேச மாட்டான், இவர்களுக்கு நோவினை தரும் பயங்கரமான வேதனை உண்டு. ஆகவே ஒரு முஸ்லிம் துணி உள்ளவனாக, ஒரு முஸ்லிம் ஆண் வீரனாக இருக்க வேண்டும். தன்னுடைய தாய் சரியான முறையான ஹிஜாப் இல்லாமல் சென்றால் அவளை தடுத்து நிறுத்த வேண்டும். தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பெண் பிள்ளை முறையான ஹிஜாபை பேணவில்லை என்றால் அதற்கு தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதி, அதற்கு தடுத்து நிறுத்தக்கூடிய உறுதி இருக்க வேண்டும். கடுமையான உள்ளம் அந்த இடத்திலே ஏற்பட வேண்டும். அப்படிதான் தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தாயின் சகோதரிகள், எந்த வகையிலும் தன்னுடைய உறவினர்கள், குறிப்பாக முதலாவதாக அடுத்து முழு சமுதாயத்திலே இப்படிப்பட்ட தீமைகள் பரவுவதை தடுக்கக்கூடியவனாக முஸ்லிம் இருக்க வேண்டும். தீமைகளை பரப்பக்கூடியவனாக அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்து பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் கன்னி பெண்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லவா? எந்த வகையிலே? எந்த ஆண்களும் அவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், எந்த மனிதனும் பார்த்திருக்க மாட்டார்கள். மனிதன் என்ன, ஜின்கள் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி லம் யத்மித்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை, அந்த சொர்க்கத்தில் இருக்கும் பெண்களை எந்த ஆண்களும் இதற்கு முன்பு தீண்டி இருக்க மாட்டார்கள், எந்த பெண்களும் தீண்டி இருக்க மாட்டார்கள். அவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய பார்வையை கொண்டு கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்காதவர்கள். காஸிராத்து தர்ஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே சூரா ரஹ்மானிலே சொல்லுகின்றார் ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் கியாம். ஒரே வர்ணிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே சூராவிலே 2 முறை சொல்லுகின்றார். ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் கியாம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் லம் யத்மித்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். சொர்க்கத்தினுடைய அந்த கூடாரங்களிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் கன்னி பெண்கள், வெண்மை நிற அழகிய பெண்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடாரங்களை அங்கே கட்டி வைத்திருக்கிறான். உடனே நம்ம யாரும் கற்பனை செய்து விடக்கூடாது. கூடாரம் என்று சொன்னால் தோலாலோ அல்லது துணியாலோ ஒரு 4 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டிலே 4 மீட்டர் ஸ்கொயராக கட்டி இருக்கக்கூடிய கூடாரம் நினைவுக்கு வந்து விடக்கூடாது. கூடாரம் அங்கே எவ்வளவு பெரியதாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய கூடாரம் தெரியுமா? அங்கே சுப்ஹானல்லாஹ், சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னதி லஹீமத்தன் மின் லுஅத்தின் வாஹிதா முஜவ்வஃபா தூலுஹா 60 மீலா. அங்கே கூடாரம் என்றால் எது கூடாரம்? ஒரே முத்துவை, ஒரே முத்துவை குடைந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டி இருப்பான் அந்த கூடாரத்தை. அதனுடைய உயரம் 60 மீலன், 60 மைல் தூரமாக இருக்கும். எவ்வளவு பெருசுங்க? நீங்க உள்ளே சென்றால் காலை எந்த பக்கமா வைக்கிறது, எத்தனை பேர் உட்கார்றது, திரும்பினா இந்த பக்கம் இடிக்குது, சாஞ்சா அந்த பக்கம் இடிக்குது, எந்திரிச்சா முழுமையாக நிற்க முடியவில்லையே என்று கஷ்டப்படக்கூடிய அளவுக்குள்ள நெருக்கடியான கூடாரம் அல்ல. அதுவும் தோளாலோ துணியாலோ செய்யப்பட்ட கூடாரம் அல்ல. கூடாரம் எதுவால் செய்யப்பட்டது? ஒரே முத்துவால், மின் லுஅத்தின் வாஹிதத்தின், ஒரே முத்துவால் செய்யப்படும். முஜவ்வஃபத்தின், அதனுடைய நடுவுல உள்ளே உள்ளது அப்படியே குடைந்து எடுக்கப்படும். அவ்வளவு பெரிய முத்து. அதனுடைய உயரம் தூலுஹா 60 மீலா, 60 மைல்கள் அதனுடைய உயரம் இருக்கும். அங்கே முஃமினுக்கு சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு மனைவி அல்ல, லில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன், அங்கே பல குடும்பத்தார்கள் இருப்பார்கள். யதூஃபு அலைஹிமுல் முஃமின், முஃமின் அந்த எல்லா மனைவிமார்களிடத்திலும் சென்று வருவான். ஃபலா யரா பஅதுஹும் பஅதா, அவர்களில் யாரும் மற்றவர்களை பார்க்க முடியாது. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இந்த கூடாரத்திலே, இந்த 60 மைல் உயரமாக உள்ள இந்த கூடாரத்திலே 70,000த்திற்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கும். ஒவ்வொரு அறையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அங்கே ஒரு ஹூர் பெண்ணை வைத்திருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹூருடைய முக்கிய தன்மையாக என்ன சொல்கிறான்?
அவர்கள் கன்னி பெண்களாக இருப்பார்கள். எப்போது மூமின் அவர்களை சென்று சேர்ந்தாலும் சரி, அங்கே அவர்களை கன்னித்தன்மை உடையவர்களாக பெற்றுக்கொள்வான். ஆறாவது வர்ணனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்துடைய ஹூர் பெண்களை பற்றி புகழ்ந்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரன் உர்பன் அத்ராபா. மிக முக்கியமான தன்மை இந்த உலகத்திலும் நம்முடைய மனைவிமார்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக அடிப்படையான பண்பு. பெண் மிக அழகாக அமைவது பெருசல்ல, படித்த பெண் அமைவது ஒரு பெரிய காரியம் அல்ல, அல்லது நல்ல பரம்பரையில் உள்ள ஒரு பெண் அமைவது ஒரு பெரிய காரியம் அல்ல. அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய கணவனை மதிப்பவளாக, கணவனுக்கு முழுமையாக கண்ணியம் தருபவளாக, கணவனுக்கு பணிவிடை செய்வதை, கணவனுக்கு வேலை செய்வதை, கணவனுக்கு ஊழியம் செய்வதை தனக்கு கண்ணியமாக கருதக்கூடியவளாக, கணவனை மகிழ்ச்சிப்படுத்துவதை, கணவனை திருப்திப்படுத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக, நோக்கமாக, பெண்மையின் தன்மையாக கொண்டவளாக இருக்க வேண்டும். கணவனுக்கு முன்பு பணிந்து பேசுவதிலே தனது பெண்மையை பார்க்க வேண்டும். கணவனிடத்திலே கொஞ்சுவதிலே தன்னுடைய பெண்மையை பார்க்க வேண்டும். கணவனுக்கு வேலை செய்வதிலே, அது எந்த வேலையாயினும் சரி, அதிலே தற்பெருமை கொள்ளக்கூடாது, அதிலே அகந்தை கொள்ளக்கூடாது. கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே தன்னுடைய பெண்மையின் உயர்வை பார்ப்பவளாக இருக்க வேண்டும். இந்த தன்மை யாரிடத்திலே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான்? யாரிடத்திலே? ஹூர் பெண்களிடத்திலே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உர்பன். இமாம் முஜாஹித், இமாம் ஹசன், இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் சொல்லுகின்றார்கள், உர்ப் என்றால் அதற்கு என்ன பொருள் தெரியுமா? அல் அவாஷிக் அல்லாதி யஷ்தஹீன அஸ்வாஜஹுன்ன வ யுஹிப்புனஹும் ஹுப்பன் ஷதீதா. கணவனின் மீது மோகம் கொண்டுள்ள, கணவனின் மீது இச்சை கொண்டுள்ள, கணவனின் மீது முழுமையான நேசம் கொண்டுள்ள, ஆசை கொண்டுள்ள, கணவனை கடுமையாக நேசிக்கக்கூடிய பெண்களுக்கு உர்ப் என்று சொல்லப்படும். சொர்க்கத்து கன்னிகளை அல்லாஹ் இந்த தன்மையை கொண்டு வர்ணிக்கிறான். அந்த பெண்கள் தங்களது கணவன்மார்களிடத்திலே பேசும் பொழுது குழைந்து பேசுவார்கள், பணிந்து பேசுவார்கள். ஒரு குழந்தை எப்படி செல்லம் கொஞ்சுமோ அது போன்று கொஞ்சி பேசுவார்கள். அவர்களது பேச்சிலே இனிமை இருக்கும், அவர்களது பார்வையிலே இனிமை இருக்கும், அவர்களது சொல்லிலே, செயலிலே, அவர்களுடைய அந்த பிரியமான அசைவுகளிலே அங்கே சொர்க்கத்து ஆண் இன்பத்தை, அங்கே ஒரு ரசனையை அவன் பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ். அதாவது கணவனை விட்டு எந்த நேரத்திலும் அவர்கள் விலகியவர்களாக இருக்க மாட்டார்கள். எந்த நேரத்திலும் கணவன் மீது வெறுப்பை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் இவ்வளவுதான் ஒரு மனைவி உயர்ந்தவளாக இருந்தாலும் கூட சில சமயங்கள், எப்போதாவது, எல்லாரும் அப்படி கிடையாது, சில சமயங்களிலே கணவனின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி விடுவார்கள், கோபித்துக் கொள்வார்கள், தங்களுடைய வெறுப்பை காட்டி விடுவார்கள், சில சமயங்களிலே அலட்சியம் செய்து விடுவார்கள். ஏதாவது அவர்களுக்குண்டான ஒரு தேவையை நிறைவேற்றவில்லை என்றால், அவர்கள் கூறிய ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை என்றால் அங்கே கொஞ்சம் அலட்சியத்தை பார்க்கலாம். அவர்களுக்குரிய காரியத்தை செய்து கொடுத்தால் அங்கே ஒரு வரவேற்பு, அங்கே ஒரு பணிவிடை, அல்லது தன்னுடைய காரியத்தை கணவனிடம் நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கும் பொழுது, கணவனிடமிருந்து தன்னுடைய ஆசை நிறைவேற்றப்பட வேண்டும், கணவனிடத்திலே தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அங்கே ஒரு பணிவு, அங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு குழைவு, அங்கே ஒரு சிரிப்பு, இப்படிப்பட்ட தன்மைகளை சிலரிடத்திலே பார்க்கலாம். இது என்ன? ஒரு காரணத்தை வைத்து, ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி அல்ல. இந்த சிரிப்புகள் எல்லாம் லஞ்சம். என்னங்க? ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சங்கள். இது வேணாம். ஒரு தூய்மையான சிரிப்பு இருக்க வேண்டும். இஹ்லாஸ். எப்படி உங்களது தொழுகையிலே இஹ்லாஸ்
இஹ்லாஸ் இருக்கிறதோ அதுபோன்று கணவனுக்கு முன்பு நீங்கள் பணிவதிலே, கணவனிடம் சிரித்து பேசுவதிலே, கணவனிடம் கொஞ்சுவதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்னார்களா இல்லையா? சதகா தர்மத்தை பற்றி கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பாசத்துடனே உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஒரு கவல உணவை எடுத்து ஊட்டினால் அதுவும் உனக்கு தர்மமாக ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ யதீம், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ இப்னிஸ் சபீல். ஒரு தீனார் நீ யதீமுக்கு கொடுத்தாய், ஒரு தீனார் ஒரு வழிபோக்கனுக்கு கொடுத்தாய், ஒரு தீனார் ஒரு மிஸ்கீனுக்கு நீ கொடுத்தாய், ஒரு தீனார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக நீ கொடுத்தாய், இன்னொரு தீனார் உன்னுடைய மனைவிக்காக நீ செலவு செய்தாய், உன்னுடைய குடும்பத்தார்களுக்காக நீ செலவு செய்தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மனைவிக்காக குடும்பத்தாருக்காக நீ செலவு செய்தாய் அல்லவா, அந்த தீனார் எல்லா தீனார்களை விடவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையால் அதிகமானது. யாருக்கு? ஆண்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதுபோன்றுதான் பெண்களுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய கட்டளை அப்படித்தான். தபஉல் என்று சொல்வார்கள் அரபியிலே இதற்கு. அதாவது ஒரு பெண்ணுடைய பெண்மையின் அந்த முழுமை என்ன தெரியுமா? ஒரு பெண் அவளுடைய அந்த பெண்மையை எப்போது உணர்வாள் தெரியுமா? கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே. இன்றைக்கு காலம் அப்படியே மாறி போயிருக்கிறது. ஆண்களுக்கு சமமாக நாங்களும் படிப்போம், ஆண்களுக்கு சமமாக நாங்களும் வேலை செய்வோம், ஆண்களுக்கு சமமாக நாங்களும் சம்பாதிப்போம், எல்லா காரியத்திலும் ஆண்களுடன் நாம் போட்டி போடுவோம் என்ற ஒரு மனப்பக்குவம் காஃபிர்களிடத்திலிருந்து, யகூதிகளிடத்திலிருந்து, நஸ்ரானிகளிடத்திலிருந்து இந்த உம்மத்தின் மீது பாய்ச்சப்பட்ட காரணத்தால் இன்றைய பெண்கள் சமுதாயத்திலே இந்த தன்மை இழக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். என்ன, உங்களை மாதிரி எங்களுக்கும் திறமை இருக்கிறது, உங்களை மாதிரி எங்களுக்கும் படிப்பு இருக்கிறது, உங்களை மாதிரி எங்களுக்கும் வேலை செய்ய முடியும், நாங்கள் ஏன் உங்களுக்கு பணிய வேண்டும்? இதை இன்றைய ஷைத்தான்கள், மீடியாக்கள் வளர்க்கிறார்கள், பெண்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை பெறாத, ஹதீஸை பெறாத, நபியின் நேர்வழியை பெறாத, அந்த நஹூசத்து பிடித்த அந்த துர்பாக்கிய சமுதாய மக்களுக்கு வேண்டுமானால் இவைகளெல்லாம் ஒரு முன்னேற்றமாக, இவைகளெல்லாம் ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம், ஒரு கலாச்சார புரட்சியாக இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படி கிடையாது. பல மேலை நாடுகளிலே பார்த்திருக்கிறோம், பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், பெண்கள் ஆண்களை போடு படிக்க வேண்டும், பெண்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும், ஆண்களுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூச்சல் போட்டார்கள், கோஷம் போட்டார்கள். அது போன்று அவர்கள் செய்தும் காட்டினார்கள். ஆனால் என்ன நிலைமை தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? இன்று இருந்து கொண்டு, இங்கே இருந்து கொண்டு, இந்தியாவில் இருந்து கொண்டு அந்த நாடுகளை எல்லாம் ஏக்கத்துடனே பார்க்கக்கூடிய நம் நாட்டு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அவர்கள் குடும்பத்தை இழந்து விட்டார்கள், அங்கே அவர்கள் சமூகத்தை இழந்து விட்டார்கள், அங்கே அவர்கள் உறவுகளை இழந்து விட்டார்கள், அங்கே மனைவியை இழந்து விட்டான் கணவன், மனைவி கணவனை இழந்து விட்டால், பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து விட்டார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து விட்டார்கள். மேலை நாடுகளிலே தன்னுடைய படுக்கையினுடைய விரிப்பை மாற்றுவதை விட அதிகமாக பெண்கள் கணவனை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு படுக்கையினுடைய விரிப்பை ஒரு மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை சுத்தம் செய்றாங்களா இல்லையா? இதை விட அதிகமாக அந்த படுக்கையில் படுக்கக்கூடிய கணவனை மாற்றிக்கொள்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார்கள், தந்தைகள் யார் என்று தெரியாது, சர்ச்சுகளிலே வளர்கிறார்கள், அனாதை ஆசிரமங்களிலே வளர்கிறார்கள். 16 வயதை அடைந்து விட்டால் நீ யாரோ நான் யாரோ, தந்தை யார் என்று தெரியாது, மகன் யார் என்று தெரியாது, தாய் யார் என்று தெரியாது. 40-50 வயது ஆகிவிட்டால், 55 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு இடம், பெற்றோர்களுக்கு முதியோர் இல்லம் தான். வருஷத்தில் ஒரு தடவை ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அவ்வளவுதான். அந்த நாளையில போய் ஒரு பூவை கொடுத்துட்டு அதோட அவங்களுடைய உறவுகள் முடிந்து விட்டது. எந்த வகையிலும் அங்கே உறவையோ நெருக்கத்தையோ பாசத்தையோ பார்க்க முடியாது. இன்று அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அழுகிறார்கள், அந்த நாட்டு அரசியல்வாதிகள் அழுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் சென்று விட்டதே என்று எப்படி அவர்களால் இப்போது அதை மாற்ற முடியும்? அங்கே குழந்தை பெற்றுக் கொள்வது கிடையாது. ஒரு ஆண் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, ஒரு பெண் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு திருமணம் என்று ஒன்று இருந்தது.
அதன் மூலமாகத்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நெருங்க முடியும், ஒரு பெண் ஒரு ஆணை நெருங்க முடியும் என்று இருந்தது. ஆனா என்ன ஆகிவிட்டது நிலைமை? தேவையில்லை, திருமணம் இல்லாமலே சேர்ந்து வாழலாம், தொடர்ந்து இருக்கலாம், பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம், பிடிக்கவில்லையா பிள்ளையை கொண்டு எங்காவது ஹாஸ்டல்களிலே சேர்த்து விடலாம், உனக்கும் எனக்கும் ஒத்து வரவில்லையா பிரிந்து சென்று விடலாம், முடிஞ்சு கதை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எதற்கு நாம் கூறி வந்தோம்? ஹுஸ்னு தபஉல். ஒரு பெண், ஒரு மனைவி கணவனை முழுமையாக நேசிக்க வேண்டும். கணவனுடைய முகத்தில் தன்னுடைய வார்த்தையால், தன்னுடைய அந்த சிரித்த பேச்சால், தன்னுடைய அந்த குறைவான பணிவான கொஞ்சுதலால் தன்னுடைய கணவனின் முகம் மலருவதை கொண்டு அந்த பெண் தனது பெண்மையை உணர வேண்டும். தான் ஒரு உண்மையான பெண் என்பதை உணர வேண்டும். திமிரு கொள்ளக்கூடாது, அகம்பாவம் கொள்ளக்கூடாது, கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த தன்மை யாரிடத்திலே இருக்கும்? யாரிடத்திலே? ஹூர் பெண்களிடத்திலே இருக்கும். உங்களை கொஞ்சிக் கொண்டே இருப்பார்கள், உங்களிடத்திலே சிரித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், உங்களிடத்திலே குழவி பேசிக்கொண்டே குழைந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள், எங்கேயும் போக மாட்டாங்க உங்களை விட்டுட்டு. வேற வேலை கிடையாது, சமையல் கிடையாது, பிள்ளைய பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்கூலுக்கு பிள்ளைய அனுப்ப வேண்டிய வேலை கிடையாது. அங்க எல்லாமே குன் ஃபயக்குன். அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவான்? நினைத்தால் நடக்கும். எது வேண்டுமானாலும், சாப்பாடு வேண்டுமா, கோழி வேண்டுமா, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, எது வேண்டுமானாலும் சரி, எல்லாம் வந்து கொண்டே இருக்கும், எல்லாம் தாம்பாளத்தில் சுற்றி வந்து கொண்டே இருக்கும். இப்படி வேற வாழ்க்கை. அதற்கப்புறம் இப்படிப்பட்ட பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி லசூகன் யஅதூனஹா குல்ல ஜும்அத்தின். சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாசார்களை, கடை தெருவுகளை வைத்திருப்பான். சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்துருந்தா போர் அடிச்சு போயிடும் அல்லவா, கொஞ்சம் சுத்தி பார்க்க வேண்டாமா? தோட்டத்தையே சுற்றி பார்த்தால் எவ்வளவு காலம் தோட்டத்தை சுத்தி பார்க்கறது? கொஞ்சம் கசாமுசான ஒரு இடத்துக்கு போனா தானே ஏதோ கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசலே பசார் ஆக்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதுவோம், தொழுவோம், இபாதத்து பண்ணுவோம், இங்க வந்திருக்கிறோமே, இங்க வந்தாலும் அதே பேச்சு தான். வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டு பெண்கள் சேர்ந்தா என்ன பேச்சு? கசாம் சா கசாம் சா கசாம் சா காய் போய் கி. அதே போலதான் இங்க பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ஆண்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, கொஞ்சம் வாயை அடக்கி இருப்போம், அமைதியா உட்கார்ந்து இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இது அவங்களுடைய நிலைமை. இது 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பக்கத்துல என்ன இருக்குங்கிறத மறந்துடுவாங்க, அவ்வளவு சுவாரஸ்யமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட அந்த ஒரு கசமுசா சூழ்நிலை. பஜார்ல போனா ஒரு இடிப்பாரு, ஒருத்தர் தள்ளுவாரு, அந்த பக்கம் போனோம், அது கொஞ்சம் அழகா தெரியும், அதை வாங்க பார்த்தா இன்னொரு சாமான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலிருந்து பழக்கப்பட்ட காரணத்தால் சொர்க்கவாசிகள் கேட்பாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலேயும் ஏதாவது கடை தெருவு இருக்குமா? ஏன்னா அங்கே போய் மனைவிக்கு வாங்கிட்டு வரணுமே, ஊருக்கு நேசிக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு தான் வீட்டில் இருந்து செஞ்சாலும் சரி, கடை தெருவுல இருந்து ஒரு சாமானை வாங்கி கொடுத்துட்டா என் கணவனை போல ஆகுமா? ஒரு சின்ன சாமான், ஒரு சாதாரண ஒரு கவரிங் சாமானை வாங்கி கொடுத்தா கூட மாஷா அல்லாஹ், அது பெண்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அது கடை தெருவுக்கு போய் தன்னுடைய கணவன் தனக்காக வாங்கிட்டு வந்தார்கள். அந்த ஒரு நினைப்பு இருக்க போய் தானே எனக்காக வேண்டி வாங்கிட்டு வந்தார். அந்த ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட்டிங். இன்னைக்கு இது ஒரு ஃபேஷனாக போச்சு மார்க்கெட்டிங். என்னங்க, ஷாப்பிங் போறாங்க. என்னங்க ஷாப்பிங்? இப்போ போற ஷாப்பிங் இருக்குது, இது ஷாப்பிங் கிடையாது, முசீபத்து. என்னங்க, கஜானாவை காலி பண்ணி, பட்ஜெட்டை காலி பண்ணி, கடன்காரனாக ஆக்கி, கவலையே இவனுக்கு வாழ்க்கையினுடைய துணையாக ஆக்குவதற்குண்டான அந்த காலம் தான் இப்போ. எல்லாம் இதில் வேற கிரெடிட் கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க, வாங்கிக்க எவ்வளோ வேணாலும், அப்புறமா கட்டிக்கலாம், கட்டும் பொழுது தானே தெரியும் சிரமம். இந்த மாதிரியான பெரிய சோதனைகள் இன்றைய காலத்திலே பார்க்கிறோம். தேவை இருந்தால் கடை தெருவுக்கு போகணும், கடையில் சாமான் வாங்குறதுக்கு போகணும். இப்போ அப்படி கிடையாது. மாசமாயிட்டா ஒரு ட்ரெஸ் வாங்க போவோம், 2 மாசம் ஆயிருச்சா மனைவிக்கு ஒரு சேலை வாங்க போவோம். ஒரு உடை பழையதாகினதற்கு பிறகு கிழிஞ்சு போச்சு, பழசாகி போச்சு, அதனுடைய நிறம் மங்கி போயிருச்சு, நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகலாம். காஃபிர்களை மாதிரி அப்படியே மாறிட்டாங்க. காசு இருந்த அந்த காசை தன்னுடைய இன்ப வாழ்க்கையிலேயே செலவழிக்க வேண்டும் என்று யூத நசராணிகளுடைய கொள்கையை போன்று முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். தன்னுடைய காசு தனக்கே சொந்தம். நான் நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், நல்ல செலவழிக்கணும், நல்ல சாப்பிட்டு அளிக்கணும், நல்ல உடுத்தி அளிக்கணும். இப்படியே இன்றைய முஸ்லிம்களுடைய மனநிலை மாறிவிட்டது. இது முஸ்லிம்களுடைய நிலைமை அல்ல அன்பிற்குரியவர்கள். இது ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறை அல்ல. ஒரு முஸ்லிம் ஆடையின் தேவை எப்போ உணர்வான்?
அவன் போட்டிருக்கிற ஒரு ஆடை பழுதாகி போச்சு, நிறம் மங்கி போச்சு, அழுக்கு, இது இனிமே இதை சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு ஆடை எடுக்க செல்லலாம். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு விதவிதமான இந்த ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கே பல பீரோக்கள் வீட்டில் தேவைப்படும். ஒரு பெண்ணுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு குறைஞ்சது 2 பீரோ 3 பீரோ. பணக்காரனங்களாக இருந்தால் சொல்லவே வேண்டியது கிடையாது. கல்யாணம்னு சொன்னால் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, சொந்தக்காரங்களை போய் பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இப்படிப்பட்ட வீண் செலவுகளை செய்யக்கூடாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர். யாருங்க? இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக, ரசூலுல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அடித்தவர்கள். தன்னுடைய இங்கே கவனித்தா ஊரை பற்றி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு திரும்பி பார்க்குறீங்க. நான் எங்கேயாவது பார்க்குறேன், பல காரணத்தினால பார்ப்பேன். நீங்கள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புரியுதா? திரும்பவே கூடாது உங்கள் பார்வை. பேசாமல் இல்லாட்டி நான் ஒரு திரையை போட்டு பேசிட்டு போயிடுவேனே, நீங்கள் என்னை பார்க்கலண்ணா எதுக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே பேசிட்டு போயிடுவேனே. நீங்கள் எல்லாம் என்னை பார்க்கும்பொழுது தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி பயான் செய்கிறாங்க. எங்க மிம்பர்ல ஏறி பயான் செய்கிறாங்க. அவர்களுடைய ஆடையில் 14 ஒட்டுகள் போடப்பட்டிருப்பதை தோழர்கள் எண்ணுகிறார்கள். யாருங்க இவங்க? உஸ்மான் அல் கனி, மிகச் செல்வ சீமானான நபித்தோழர். ஏன் இவர்கள் தங்களுடைய காசு பணங்களை தங்களுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தது என்று நினைக்கவில்லை. தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் ஏழைகளுக்காக அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறான் என்று எண்ணினார்கள். சரிங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும்போது, எப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் பொழுது தங்களுடைய தோழர்களை அழைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். வழியிலே குளிப்பு கடமையாகிவிட்டது. சுபுஹுடைய தொழுகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து குளித்து விட்டு தன்னுடைய ஆடையை கசக்கி விட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு குறுகிய ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு தன்னுடைய அந்த துவைக்கப்பட்ட ஆடை உலருவதற்காக இங்கே சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நெருக்கமான தோழர். எங்கப்பா கலீஃபாவை காணமே தொழு வைக்கிறதுக்கு பயம். முந்தி போய் தொழு வச்சிட்டோம்னா கலீஃபா வந்தானா முடிஞ்சு போச்சு கதை. பயம். எங்க தேடி வர்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பார்த்தா ஒரு மரத்தினுடைய ஓரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூனி குறுகி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய துணி அங்கே துவைக்கப்பட்டு காய்ந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் நின்று புரிஞ்சுக்கிட்டாங்க உமர்னு சொல்லி சத்தம் கொடுக்குறாங்க, யா அமீரல் முஃமினீன். பேசுகிறாங்க 2 பேரும். உமர் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாங்க, என்னுடைய ஆடையை நான் உங்களுக்கு தருகிறேன், அமீரை அணிந்து வாருங்கள். உமர் சொல்லுகின்றார்கள், முடியாது. மக்கள் எண்ணிக்கொள்வார்கள் கலீஃபாவிடத்தில் 2 ஆடை இருக்கிறது என்பதாக. கலீஃபாவிடத்தில் 2 ஆடை இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொள்வார்கள். நான் வரமாட்டேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க வந்துடுறேன். அந்த தன்னுடைய துவைக்கப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் வந்து தொழுகை நடத்துகின்றார்கள். இது யாருடைய நிலைமைங்க? கலீஃபா. யார் கலீஃபா? உமர். மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்து கொண்டிருந்த அந்த கலீஃபா. அல்லாஹ் ஹைர். இப்போ நம்ம இந்த பஜாரை பற்றி பேசுனதுனால கொஞ்சம் தூரம் போயிட்டோம். இன்னஃபில் ஜன்னத்தில் சூக்கா அங்கே இருக்கும். அங்கே போவாங்க, அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க, அங்கே போய் பேசுவாங்க, அங்கே போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே ஷாப்பிங்கு காசு வேண்டியதில்லை, கிரெடிட் கார்டு வேண்டியதில்லை, செக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் மலக்குகள் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்குறதெல்லாம் நெக்லஸ் வேணுமா, தங்கம் வேணுமா, வைரம் வேணுமா, மாணிக்க வேணும், எதுவாக இருந்தாலும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இந்த அந்த மார்க்கெட்டில் அவர்கள் சென்று வரும் பொழுது அங்கே ஒரு காற்றை அல்லாஹ் வீச வைப்பான். அந்த காற்றிலே இவர்களுடைய அழகு பன்மடங்காக கூடிவிடும். அவங்க திரும்ப வரும் பொழுது அந்த ஹூர் பெண்கள் வீட்டிலே பார்ப்பார்கள், அவர்களை வரவேற்பார்கள். இவங்க சொல்லுவோம், அதுக்கு இடையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாற்றி இருப்பான் என்று சொன்னால், இந்த ஹூர் பெண்களை ஏற்கனவே பிரியும் போது பார்த்த அழகை விட மிக அதிகம் அழகுள்ளவர்களாக அல்லாஹ் மாற்றி வைத்திருப்பான். பார்த்த உடனே கையில் வாங்கிட்டு வந்த ஷாப்பிங் எல்லாம் மறந்துட்டு அதில் அந்த அழகில் அப்படியே சொக்கி போயிடுவார் இந்த மனிதர். ஆஹா, இப்படிப்பட்ட அழகிலே நீங்கள் மாறிவிட்டீர்களே, இந்த அழகு உங்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய அழகு பன்மடங்காக கூடிவிட்டதே. அப்ப அந்த ஹூர் பெண்கள் சொல்வார்கள், நாங்க மட்டும் அழகு கூடவில்லை,
எங்களுடைய அழகு மட்டும் கூடவில்லை, உங்களுடைய அழகும் தான் கூடிவிட்டது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளிலேயே ரொம்ப கடைசி தரஜால உள்ள ஒரு மூமினை பற்றி சொல்லுகின்றார்கள். பல அறைகள் உள்ள வீடுங்க, அதில் ஒரு அறைக்குள் செல்லுவார். அந்த அறைக்குள் அவர் செல்லும் பொழுது அங்கே 2 ஹூர் பெண்கள் அவர்களை வரவேற்பார்கள். என்னங்க, ஒரு அறையிலேயே 2 ஹூர் பெண்கள் அவர்களை வரவேற்பார்கள். இங்கே தான் நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம், இந்த உலகத்திலே யார் அதிகமான மனைவி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தில் பல ஹூர்களை கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு பக்கம். விஷயம் என்ன, யார் இந்த உலகத்திலே சாலிஹான பெண்ணாக இருந்தார்களோ, ஒழுக்கம் நிறைந்த பெண்ணாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்யும் பெண்களாக இருந்தார்களோ, இவர்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த ஹூர் பெண்களுடைய தலைவிகளாக ஆக்கி விடுவான். எப்படிங்க, ஹூர் பெண்களுடைய தலைவிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அந்த ஹூர் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழகை விட மிக அதிகமான அழகை அல்லாஹ் இந்த உலகத்துடைய பெண்களுக்கு கொடுப்பான். ஏன் தெரியுமா, அவங்க எந்த கஷ்டமும் படல, அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக, நோன்பு நோற்க வேண்டும் என்பதற்காக எந்த கஷ்டமும் படல. ஆனால் நம்முடைய பெண்கள் அப்படி அல்ல, கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், நோன்பு நோற்றார்கள், தொழுதார்கள், தர்மங்கள் கொடுத்தார்கள், பல இன்னல்களை, துன்பங்களை, சிரமங்களை சகித்தார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, அந்த ஹூர் பெண்களுக்கெல்லாம் இவர்கள் தான் தலைவிகள். ஆனால் அங்கே கூட சில சமயத்தில் இந்த சில சக்காலத்து பிரச்சனை வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க. சக்காலத்தின் இந்த இந்துக்கள் சொல்லக்கூடிய, காஃபிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. ஹூர் பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்துடுவாங்க, உலகத்துடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வந்துடுவாங்க. இந்த 2 பேருக்கு கவிதையில் போட்டி நடக்கும், நாங்கள் சிறந்தவங்களா நீங்கள் சிறந்தவங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹூர் பெண்கள் சொல்லுவார்கள், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, ரொம்ப இன்பமாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கஷ்டமே பட்டது கிடையாது. நாங்கள் யார் தெரியுமா, இந்த சொர்க்கத்திலேயே படைக்கப்பட்ட சொர்க்கத்திலேயே வளர்ந்தவர்கள். நாங்கள் யார் தெரியுமா, எங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்தான், எங்களுக்கு அழிவே கிடையாது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இந்த சொர்க்கத்திலே வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்வார்கள். அப்படியா, நாங்கள் அடுத்து எடுத்து விடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொல்வார்கள், உலகத்து பெண்கள் சொல்வார்கள், நாங்கள் நோன்பு நோற்றோமே நீங்கள் நோன்பு நோற்கவில்லையே, நாங்கள் தொழுதோமே நீங்கள் தொடவில்லையே, நாங்கள் தர்மங்கள் கொடுத்தோமே நீங்கள் தர்மங்கள் கொடுக்கவில்லையே. அவ்வளவுதான், ஆஃப். யார் ஆஃப்? ஹூர் பெண்கள் ஆஃப், முடிஞ்சு. இந்த சிறப்புக்கு, உயர்வுக்கு நிகரான சிறப்பு அவர்களிடத்தில் அங்கே இருக்காது. இந்த உலகத்து பெண்கள் மிகைத்து விடுவார்கள். அங்கேயும் போய் வாயாடிங்க, அங்கேயும் போய் என்ன பாருங்க, வாயடிச்சிட்டாங்களா இல்லையா, மிகைச்சிட்டாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். சரி வாங்க, அப்போ அந்த ஹூர் பெண்ணு ஒவ்வொரு முறையும் கணவனை பார்க்கும் பொழுது, கணவனிடத்தில் பேசும் பொழுது அவளுடைய பேச்சை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கணவனிடத்தில் நீ எப்படி நடக்க வேண்டும், நீ கணவனிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று. ஆனால் இன்னைக்கு நம்ம பாய்மார்கள் எப்படி தெரியுமா, இவருடைய பொம்பளை பிள்ளைக்கு தர்பியத்து கொடுக்க மாட்டார், இவருடைய சகோதரிக்கு தர்பியத்து கொடுக்க மாட்டார், இவர் தான் வீட்டில் உள்ள எந்த பிள்ளைக்கும் தர்பியத்து கொடுக்க மாட்டார். ஆனால் இவர் மட்டும் கற்பனை காணுவார், எனக்கு வரக்கூடிய பெண்ணு ரொம்ப சிறந்த பெண்ணாக, ஒழுக்கமுள்ளவளாக, என்னை பேணக்கூடியவளாக, மார்க்கத்தை பேணக்கூடியவளாக, எனக்கு பணிவிடை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று. எப்படிங்க இருக்குதா இல்லையா இன்னைக்கு மனநிலைமை? தீன் உள்ள பெண்ணு எனக்கு வேணும். என்ன பெண்ணு வேணும்? தீன் உள்ள பெண்ணு எனக்கு வேணும். எப்படிங்க தீன் உள்ள பெண்ணு வேணும்? நீ உன்னுடைய வீட்டு பிள்ளையை தீன் உள்ளவளாக வளர்த்திருந்தால் இன்னொரு வீட்டிலிருந்து உனக்கு தீன் உள்ள பிள்ளை உனக்கு வரும். இன்னைக்கு நேர்மா தான் வீட்டில் உள்ள தன்னுடைய மகளையோ தன்னுடைய சகோதரியோ எந்த விஷயத்திலுமே இவங்க கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் தனக்கு வர்ற மனைவி மட்டும், தனது குடும்பத்துக்கு, தனது பிள்ளைக்கு மனைவியாக தேர்ந்தெடுப்பவள் மட்டும் முழுக்க மார்க்கமுடையவளாக, தஹஜ்ஜத் தொழக்கூடியவளாக, குர்ஆன் ஓதக்கூடியவளாக, திக்ர் செய்யக்கூடியவளாக, ஹிஜாபை பேணக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்வது. நேர் மாற்றமான அந்த முரண்பாடான தன்மை பாருங்க. என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா, அந்த ஹூர் பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா?
அவர்கள் தங்களுடைய கணவனை சந்திக்கும் போதெல்லாம் என்ன சொல்வாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக. ஒரு பெண் தனது கணவனிடத்தில் வெளிப்படுத்த வேண்டிய தன்மை. அந்த ஹூர் பெண்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், உங்களை போன்ற கணவனை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, உங்களுக்காக என்னை படைத்தானே, எங்களுக்காக உங்களை படைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கணவனை அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக, அல்லாஹ்வுடைய அருளாக கருதி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த கணவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வரும் பாருங்க. இவன்கிட்ட போய் நான் மாட்டினேன்னு, முசீபத்து பிடிச்சவனே நீ எனக்கு கிடைச்சிய, வாயால சொல்லலைன்னா கூட மனசுல நினைக்கிறாங்க சில பேர். தன்னுடைய எதிலிருந்து தெரிகிறது? அவர்கள் கணவனுக்கு பணியாமல் இருப்பதிலிருந்து, கணவர்கள் அவர்களை பற்றி முறையிடுவதிலிருந்து, மன நெருக்கடிக்கு ஆளாகுவதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இல்ல, இந்த கணவனை நான் கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நிஅமத் என்று தெரிந்திருந்தால் அந்த கணவனின் மனதை நோவடித்திருப்பார்களா? சொல்லுங்க. ஹூர் பெண்கள் என்ன சொல்வார்கள்? தங்களுடைய கணவனை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், இந்த கணவனை நீ எனக்கு கொடுத்தாயே, இவர்களுக்காக என்னை நீ படைத்து வைத்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்கள். சொர்க்கத்து பெண்களுடைய அந்த அழகுகளை பற்றி, அவர்களுடைய அந்த குணங்களை பற்றி, அவர்களுடைய பண்புகளை பற்றி இவ்வளவு பெருமையாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையில் அவனுடைய பொருத்தத்தை, அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய கிருபையை அடையக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்குவானாக. சொர்க்கத்திற்குரிய சிறந்த மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மன்னிப்பை பெற்று இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு ஒரு லட்சியத்தை நோக்கி, ஒரு குறிக்கோளை நோக்கி வாழ்க்கையை எடுத்துச் செல்லக்கூடிய சிறந்த தியாகிகளாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ வ லக்கும் வ அஸ்தஅஃபி அன்னி வ அன்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ بركاته. سبحان الله بحمده، سبحانك اللهم وبحمدك، ونشهد ان لا اله الا انت، نستغفرك ونتوب اليك.